பிள்ளையார் பெட்டி மோதகம் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். பச்சை அரிசி ஒரு ஆளாக்கு, பாசிப்பருப்பு கால் ஆளாக்கு, ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இனிப்புக்கு தேவையான அளவு வெல்லம், அச்சு வெல்லம்னா ஒரு ஆளாக்குக்கு 2 வெல்லம் சரியாக இருக்கும். 1 கப்பு அரிசிக்கு 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அரை கப் தேங்காய் பூ, வாசத்துக்கு வேணால் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம், சுவையும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சர்க்கரையை கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது. கல் மண் இல்லாத சர்க்கரைனா அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கரைக்காமல் ஒரு வடிகட்டிடலாம். அரிசியை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ ஒரு துணியில் கொட்டிட்டு இந்த மாதிரி கிளறி விடணும், பரப்பி விடணும். மேலே இருக்க தண்ணியெல்லாம் அந்த துணி இழுத்துடும். தண்ணி இல்லாமல் நல்லா உணர்த்தி எடுக்கணும். எதுக்கு ஊற வைக்கிறோன்னா ரவை பதத்துக்கு உடைக்கணும் மிக்சியில். அதனால் நல்லா தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் ரவை பதத்துக்கு உடைப்படும். மேலே ஒரு துணியாவது இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சு நல்லா தொடச்சிக்கலாம். நல்லா துவட்டி எடுத்துக்கலாம். நான் உடனே வேணுங்கிறக்காக இந்த மாதிரி தொடச்சி எடுக்கிறேன். 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் அந்த மாதிரி காய வச்சாலே காஞ்சிடும். உடனே வேணுன்னா அந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கணும். இந்த ஈரத்தன்மை இல்லாமல் உணரணும். நேரம் இருந்ததுன்னா நம்ம 1 மணி நேரம் அந்த மாதிரி காய வைக்கலாம். இப்போ ஈரம் இல்லாமல் நல்லா உணர்ந்துடுச்சு. மிக்சியில் சேர்த்து இடிக்கணும். 1-2 ரவை மாதிரி உடச்சி எடுக்கணும். மிக்சியை விட்டு விட்டு சுற்றணும். இப்போ இந்த மாதிரி ரவை பதத்துக்கு உடச்சி எடுத்துருக்கேன். இப்போ இது வறுத்து எடுத்துக்கணும். ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். நிறைய இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வறுக்கணும். இது ஒரு ஆளாக்குங்கிறனால ஒரே டயத்தில் வறுத்துடலாம். முதல்ல உடைச்சோன்னா உடப்படாது. இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு உடைக்கணும். நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். இப்போ இது வேக வச்சு எடுத்துக்கணும். 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். ரெண்டுலேருந்து 2.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்க்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்தோம்னாலும் நம்மளுக்கு கொழுக்கட்டை இருக்கிறது கஷ்டம். மிதமான சூட்டில் வேக விடணும். இதை குக்கர்லேயும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு பச்சரிசி சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் இருக்கணும். நல்லா எரியிடுச்சு. வெள்ளை கரைசல் ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொழுக்கட்டை பிடிக்கணும். நல்லா ஆறணும். ஆறுனா தான் கொழுக்கட்டை பிடிக்க முடியும். சூடு ஆறுனாலே நல்லா இறுகிடும். சூடு ஆறாறு இந்த மாதிரி ஒரு துணி போட்டு மூடி வைக்கலாம். ஏலக்காய் பவுடர், சுக்கு பவுடர், தேங்காய் பூ, நெய் கொஞ்சம், சுவைக்காக சேர்க்குறது. வாசமாகவும் இருக்கும். நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். கையில் ஒட்டிச்சுன்னா கையை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி உருட்டினோம்னா ஒட்டாமல் வரும். இல்லைன்னா கையில் நெய் தடவிட்டு உருட்டணும். இப்போ கொழுக்கட்டை பிடிச்சாச்சு. இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஆவி வந்தப்புறம் ஒரு உருண்டை மெதுவாக வைக்கணும். இப்படியே கூட சாப்பிடலாம்.
பச்சரிசி மாவும் பாசிப்பருப்பு சேர்ந்தனால நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சா போதும். ஏற்கனவே அரிசி மாவெல்லாம் வறுத்து வேக வச்சுருக்கோம், அதனால் சீக்கிரம் வந்துடும். கொழுக்கட்டை வெந்துடுச்சு, எடுத்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஒட்டி வைக்காமல் கலக்க வைக்கணும். பிள்ளையார்பட்டி இனிப்பு மோதகம் ரெடி ஆயிடுச்சு. வெல்லம் வந்து கலர் கம்மியாக சேர்த்தனால கலர் கம்மியாக இருக்குது. கலர் உள்ள வெள்ளத்துக்கு நல்ல கலராக வரும். பிள்ளையார்பட்டி இனிப்பு மோதகம் ரெடி ஆயிடுச்சு.